இந்த சோல்ஜர் பாலைவனத்துல நடந்து போறப்போ அங்க இருந்து கன்னி வெடியில காலை வச்சிடுறாரு. உடனே அவர்கிட்ட இருக்க ஒரு டிவைஸ் மூலமா அவரோட டீமுக்கு இன்ஃபார்ம் பண்றாரு. 2 மணி நேரத்துல ஆள் அனுப்புறதா சொல்றாங்க. ஆனா 2 மணி நேரத்துக்கு மேலாகியும் அங்க அவரோட டீம் வரவே இல்லை. அப்போன்னு பார்த்து பாலைவனத்துல புயல் வந்துருச்சு. புயல மாட்டினா காலை தூக்குற மாதிரி ஆகிடும். காலை தூக்கிட்டா கன்னி வெடி வெடிச்சிடும். ஸோ எப்படியாச்சும் மல்லு கட்டி காலை எடுக்காம குச்சி வச்சு நல்லா ஊனி புயலோட போராடுறாரு. இவரும் புயல்ல இருந்து தப்பிச்சிட்டாரு. புயல் என்னவோ போயிடுச்சு. போனது சும்மா போகாம அவரோட பேக்கையும் தூக்கிட்டு போயிடுச்சு. கொளுத்துற வெயில்ல ரொம்ப நேரம் நின்னதுல அவருக்கு தாகம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணியும் தாகத்தை அடக்க முடியவே இல்லை. வேற வழி இல்லாம அவரோட யூரினியை பிடிச்சு குடிச்சிடறாரு. ரொம்ப நேரமா அவரும் அந்த கொளுத்துற வெயில நிக்கிறாரு. அப்போ ஒருத்தன் அந்த வழியை கிராஸ் பண்றான். அவனை கூப்பிட்டு அவரோட சுச்சுவேஷனை எடுத்து சொல்றாரு. ஆனாலும் அவன் ஹெல்ப் பண்ணாம போயிடுறான். அவனோட பொண்ணு மட்டும் அவருக்கு குடிக்க தண்ணி கொடுத்துட்டு போறா. அவ்வளோ நேரம் ஆகியும் இவரோட டீம்ல இருந்து ஒருத்தர் கூட வரல. திரும்பவும் டிவைஸ் வச்சு கனெக்ட் பண்ணி பேசினா அந்த புயலால தான் லேட் ஆகிடுச்சுன்னு சொல்றாங்க. ரொம்ப நேரம் நின்ன டயர்ல நைட்ல அப்படியே அதே பொசிஷன்லயே அசந்து தூங்கிடுறாரு. அப்போன்னு பார்த்து ஓநாய்ங்க வந்து அவரை கடிச்சு கொதறுதுங்க. நல்ல வேலையா மனுஷன் அவர்கிட்ட இருக்க துப்பாக்கி வச்சு அதுக்குள்ள விரட்டிடுறாரு. விடிஞ்சதும் அந்த டிவைஸ்ல டீமை கனெக்ட் பண்ணா டீம் வரத்துக்கு இன்னும் லேட் ஆகும்னு சொல்றாங்க. இதையே எவ்வளோ காலம் தான் சொல்வீங்கன்னு கத்தி விட்டுட்டு இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு பேசாம சாவறதே மேல்னு நினைச்சு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு காலை எடுத்து ஒரு அடி வைக்கிறாரு. கன்னி வெடி வெடிக்கவே இல்லை. என்னடா இதுன்னு அதை நோண்டி பார்த்தா அது கன்னி வெடியே இல்லை. இதை பார்த்ததும் இந்த வெத்து டின்னுக்காய் இப்படி பயந்து ஆடாம அசையாம கால் கடுக்க நின்று யூரின் எல்லாம் குடிச்சோம்னு வெறுத்து போய் மனுஷன் அலறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.